புவனா பேசும் டீல் என்ன தெரியுமா? ஜானகியும் ரகுவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட புவனா அவங்க வீட்டுக்கு வந்து ஜானகி ஒரு கையெழுத்து போட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, இப்படிலாம் பண்ணால் நாங்கள் எல்லாம் பயந்து போய் எங்கள் மாமாவும் அத்தையும் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுவோன்னு பார்த்தியா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, நாங்கள் அமைதியாக இருக்கிறோன்னு திரும்ப திரும்ப சீண்டி பார்க்காத. அன்னைக்கே உங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் போட வந்தப்பவே உங்கள் 2 பேர் கதையும் முடிச்சிருக்கணும். மாமா சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்ல தானே அவங்க பங்குக்கு பேசுகிறாங்க. அம்மாவை கொலை பண்ண பார்த்த அன்னைக்கே இவளை கதிர் கொண்டிருக்கணும், விட்டு வச்சது நம்ம தப்பு. இங்கே பாரு, என் அம்மாவை ராஜினாமா வாங்க வச்சிடலான்னு மட்டும் கனவு காணாத அப்படிங்கிறாங்க. இன்னும் போனா சொல்கிறாங்க, யாரும் சலசலன்னு பேசாதீங்க, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற டீல். இதில் ஜானகி கையெழுத்து போட்டால் அவங்க 2 பேரும் வெளியில் வர்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணுவேன். இல்லைன்னா காலத்துக்கும் அவங்க ஜெயிலையே உட்காந்து களி திங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா அப்படி அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க. போனாவுக்கு பெரிய அடி காத்துட்ருக்கு இப்படி ரொம்ப பேசுகிறதுக்காகவே. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.